ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1702வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து. திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையும் திருக்கண்ணபுரத்தையும் மங்களாசாசனம் செய்யும் 100 பாசுரங்கள் அடங்கிய 8ஆம் பத்து, அதனுடைய நிறைவு திருமொழி 10ஆம் திருமொழி அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு 5வது பாசுரம். சென்ற பாடல்களில் ஏனைய பிற தெய்வங்களிடமும் அவற்றை வழிபடக்கூடியவர்களிடமும் தமக்கு பற்றில்லை என்று சொன்னார். இதற்கு முந்தைய பாடல்களிலே இந்த பாடலில் இவ்வுடல் பற்றிய உறவினர்கள் என்னை காப்பவர் என்றும் என்னை நானே காத்துக்கொள்வேன் என்றும் கொள்ளுகின்ற எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. எனவே எனக்கு அருள வேண்டியவன் நீயே என்பதனை வலியுறுத்துகிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை இப்பொழுது பார்க்கலாம். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். பெற்றாரும் சுற்றமும் என்றிவை பேணேன் நான். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். கற்றார் சேர் கண்ணபுரத்து உரை அம்மானே. கற்றார் சேர் கண்ணபுரத்து உரை அம்மானே. கண்ணபுரத்தம்மானே, கண்ணபுரத்துறை அம்மானே, உற்றான் துன்பப்பட்டான் என்று உள்ளத்திலே வைத்து அருள் செய்வாய். ஏனென்றால் பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். என்னை பெற்றவர்களோ சுற்றமோ என்னை காப்பார்கள் என்று அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்றாரும் பற்றிலேன், மற்ற வேறு யாரும் பற்றி இல்லை. என்னை நானே காத்துக்கொள்வேன் என்றும் எண்ணமும் எனக்கு இல்லை. ஆதலால் நின்னை அடைந்தேன், உன்னை அடைந்தேன். எனவே உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். இவன் நிறைய பட்டு விட்டான், நிறைய துன்பப்பட்டு விட்டான் என்று உள்ளத்திலே வைத்து அருள் செய்வாய் எனக்கு. கற்றார் சேர் கண்ணபுரத்தரை உரை அம்மானே. அதிலிருந்து சந்தேகம் இருந்தால் கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய கற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, வேதம் கற்றவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அந்தணர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்வதாக ஒரு நயமான உரையும் உண்டு. பெற்றாரும் சுற்றமும் என்றிவை பேணேன் நான். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானே. இந்த பாசுரத்தினுடைய பொருள், எல்லா கலைகளையும் கற்றவர்கள் சேர்ந்து வாழும் இடமான கண்ணபுரத்து உரை அம்மானே, தாய் தந்தையர் உறவினர் என்று சொல்லப்படுகிற இவர்களை நான் உற்றாராக விரும்ப மாட்டேன். மற்ற யாரிடத்திலும் பற்றுடையேனும் அல்லன், வேறு பற்றிலேன். ஆகவே உன்னையே வந்தடைந்தேன். திருவுள்ளத்திலே இவன் நம்முடையவன், நிறைய பட்டுவிட்டான் என்று நம்முடையவன் என்று விரும்பி அருள் செய்ய வேண்டும் என்கிறார். காமத்தால் பெற்று போட்டுவிட்டு போகின்ற தாய் தந்தையரையும், செல்வமுள்ள காலத்தில் உறவாடி அது இல்லாத வறுமையிலே விட்டுவிட்டு செல்லும் தீய உறவினரையும் புகழாக நெஞ்சிலும் ஒரு காலம் நினைக்க மாட்டேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றுமிலேன் என்றது போல உன்னை வந்து பணிந்தேன். அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும். பெற்றவர்கள் காமத்தால் பெற்றுவிட்டு அதற்கு பின் தங்களுக்கு இளமைக்கு பகை இந்த குழந்தைகள் என்று சொல்லி விட்டு போய்விடுகிறார்கள், கவனிப்பதில்லை. அதே போல செல்வம் உள்ள காலத்திலே மற்ற உறவினர்கள்லாம் வந்திருந்து அருகிலே இருந்து உறவாடி அது இல்லாத வறுமையிலே விட்டு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட தீய உறவினர்கள், இப்படி யாரையும் நான் புகழாக என்னை காப்பவராக ஒரு காலம் நெஞ்சில் கூட நினைக்க மாட்டேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய்
களைகண் மற்றுமில்லேன் என்றது போல மற்ற ஏதும் இல்லை எனக்கு, அதனாலே என்னுடைய துன்பத்தை களைவாய் என்று சொல்வார். உன்னை வந்து பணிந்தேன், அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும். இல்லையெனில் பரமபதம் திருப்பார்க்கடல் முதலிய இடங்களை விட்டு திருக்கண்ணபுரத்திலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பது பயனற்றதாகிவிடும். எங்களுக்கெல்லாம் அருள் புரிவதற்காகத்தானே இங்கு வந்து அருள் கூர்ந்து அருகிலே வந்து நின்றிருக்கிறாய் திருக்கண்ணபுரத்திலே. அப்படி இருக்கும்போது நீ அருள் செய்யவில்லை என்றால் இங்கே கோயில் கொண்டு என்ன பிரயோஜனம்? பரமபதம் திருப்பார்க்கடலில் தூரத்திலேயே இருந்திருக்கலாமே என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. நீ சன்னதி கொண்டுள்ள ஊரிலே உள்ளவர்கள் சாமானியர்கள் அல்லர், கலையற கற்றுணர்ந்த மகா ஞானிகள். வேறு புகழ் இல்லாமல் வந்தவனை கைக்கொள்வது தகுதியோ கைவிடுவது தகுதியோ என்பதை அவர்களை கேட்டாவது நீ உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார் போலும் என்று நயம் கூட்டுகிறார்கள் உரையாசிரியர்கள். உற்றான் என்று என்பதற்கு படாத பாடுகளும் பட்டான் என்றும் பொருளுரைப்பர். இவன் படாத பாடுபட்டு விட்டான், இப்போது நம்மிடம் வந்திருக்கிறான், சரணடைய வந்திருக்கிறான், இவனை காப்போம் என்று அருள் புரிய வேண்டும் என்பதற்காக. அதாவது இந்த கலியன் நம்மை விட்டு வேற்றிடத்திற்கு சென்று பட வேண்டியதெல்லாம் பட்டு வந்தான். எங்கும் உழன்று அலைந்து வருந்தி வந்து சேர்ந்த இவனை இனியும் நாம் சோதனை செய்ய வேண்டியதில்லை என்று விரைந்து அருள் செய்தருள வேண்டும் என்கை. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். அவர் அருளிய சிறு முன்னுரை. எம்பெருமான் நாமும் உகக்கிறோம், பரிந்துரைப்பாரும் வலிய வந்து உதவுவதற்கு இருக்கிறார்கள், பரிந்துரைப்பதற்கு பிராட்டிமாறு இருக்கிறார்கள். நாம் எளிமையில் கிட்டுமாறு அருகில் வந்து விட்டோம், கண்ணபுரத்திலே வந்து இருக்கிறோம். நீர் வேர்பற்றுக்களை விடுத்து கைமுதல் இல்லாதவராய் வந்தால் அல்லவா நம் இருப்பு பயன் தருவதாகும் உமக்கு என்று கேட்ட சொல்ல, என் குறைகளை எல்லாம் போக்கிவிட்டேன், உன்னிடம் குறை ஏற்படாதபடி நீ போக்கிக் கொள்வாய் என்றார். உன்னிடம் குறை ஏற்படாதபடி என்ன குறை ஏற்படும்? நீ எனக்கு அருளவில்லை என்றால் உனக்கு குறைதானே. திருக்கண்ணபுரத்தில் வந்து அருள்வது அதற்காக தானே வந்து உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறாராம். இனி உரை. பெற்றாரும் சுற்றமும் என்று வைப்பேனேன் நான் வேறு சிலரை உறவினர் என்று நினைத்திருப்பவன் அல்லன். பெற்றாரும் சரி சுற்றமும் சரி இவர்களெல்லாம் எனக்கு உறவினர் என்று நினைத்திருப்பவன் அல்லன், என்னை காப்பவர் என்று நினைத்திருப்பவன் அல்லன். மற்ற ஆரும் பற்றிலேன், ஐயோ இவனுக்கு வெளியில் ஒருவரும் உறவினர் இல்லையே என்று என்னிடம் பரிவு கொண்டு உரைப்பவரையும் உடைய நல்லேன். எனக்கு வேறு அவர்கள் வந்து பரிவு சொல்வதற்கூட யாரும் இல்லை, வெளியில் ஒருவரும் இருக்க வேண்டாம், நீ உண்டே என்று சொல்ல, நானும் நீயே, அதாவது என்னை சொல்லுகிறார், ஆழ்வாரை சொல்லுகிறார், நீயே இருக்கிறாயே என்று சொல்வதாக எடுத்துக்கொண்டு, நானும் எனக்கு இடையூறாதலின், நானே எனக்கு விரோதி ஆதலின் நான் என்னையும் உறவாக கருத மாட்டேன் என்கிறார். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். பற்றுக்கோடு இல்லாமல் விழுபவர் ஒரு தரையில் விழ வேண்டுமே. சதம் நிபதிதம் பூமாவ் என்று ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. சதம் நிபதிதம் பூமவ். அந்த காக்காசுரன் ராமனை சரண் புகுந்து பூமியில் விழுந்தான் என்று கூறப்படுகின்றது அல்லவா. காக்காசுரன் கதை தெரியும் அல்லவா. ராமனும் வைதேகி பிராட்டியும் திருச்சித்திரகூடத்திலே ஏகாந்தமாக இருக்கும் பொழுது அசுரன் காக்கை வடிவம் எடுத்துக்கொண்டு சென்று சீதா பிராட்டியின் திருமுலை தடங்களிலே தீண்ட அவள் விரட்ட அவன் மீண்டும் மீண்டும் சென்று தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் காக்காசுரன். அது கண்ட கோபமடைந்த எம்பிரான் கையில் இருந்த ஒரு சின்ன புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அவன் அந்த காக்காசுரன் மேல் ஏவ, அது அந்த காக்கை உலகமெல்லாம் 7 உலகங்களும் சுற்றி சென்று பலரிடம் சரணடைய முயல யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் அந்த பிரம்மாஸ்திரத்தில் ராமபிரானின் துரும்பு பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. இறுதியிலே வந்து ராமனையே சரணடைந்து அவன் பூமியில் விழுந்தான் என்று சொல்லப்படும். அதுதான் சதம் நிபதிதம் பூமௌ. பூமி மீது
வந்து விழுந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆதலால் நின்னடைந்தேன். அந்த எப்படி காக்காசுரன் வந்து கடைசியிலே உன்னை சரணடைந்தானோ அதுபோல நானும் வந்திருக்கிறேன் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் கண்டாய். இவன் நம்மை விட்டுவிட்டு புறம்பே போய் பட வேண்டிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டான் என்று உன் திருவுள்ளத்திலே கொண்டு எனக்கு கருணை செய்தருள வேண்டும், அல்லது என்னால் போக்கிக் கொள்ள முடியாத தொடர்பு உன் கைவசத்தது அல்லவா? இவன் நம்மை முன்னர் விட்டு விடுத்து அந்த உறவு முறையெல்லாம் நாமே அல்லவா என்று இதனை திருவுள்ளத்திலே கொண்டு அடியேனுக்கு கருணை செய்து அருள வேண்டும் என்று கேட்கிறார். இவ்வாறு இப்பொழுது செய்ய வேண்டுவது ஏன் என்று சொல்ல, கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானே. ஏன் இப்படி செய்ய வேண்டும், உனக்கு இது அருள் புரிய வேண்டும், உனக்கு கருணை செய்ய வேண்டும் என்று கேட்பதாக கொண்டு அதற்கு சொல்கிறார், கற்றார் சேர் கண்ணபுரத்து. நீ உகந்தருளி இருக்கும் ஊரிலே, கண்ணபுரத்திலே வந்து உகந்தருளி இருக்கிறாய் அல்லவா, இந்த உலகையெல்லாம் காட்பதற்காக. அந்த உகந்தருளி இருக்கும் ஊரில் உள்ளவர்களுள் கற்றவர்கள் அனைவருமே கற்றவர்கள். முன்பு படித்து விடுத்த ஏட்டினை ஒரு தடவை படித்து விட்டு வைத்த புத்தகத்தை மறுபடியும் எடுத்து படித்தவரை வாசித்தவர் யாரேனும் இருக்கிறார்களா? அந்த அளவுக்கு ஞானிகள் அனைவரும் ஒரு முறை வாசித்ததை மனப்பாடமாக கொள்ள வல்லவர்கள், சொல்ல வல்லவர்கள். அப்படிப்பட்ட அடியாருக்கு, அறிவுடையாருக்கு எல்லா நற்செயல்களும் நிகழ வேண்டாமா? அப்படிப்பட்ட அடியாரிடம் வேண்டுமானாலும் அந்த கற்றவரிடம் கேள், அவர்கள் சொல்லுவார்கள். அறிவுடையாருக்கு எல்லா நற்செயல்களும் நிகழ வேண்டும் அல்லவா? ஆர்யேன கருணம் காரியம், தாங்கள் கருணை புரிய வேண்டும் என்று நலன் தீங்கு பாராமல் எல்லோரிடமும் கருணை புரிய வேண்டுவதே மேலோர் பண்பு என்பார்கள் அல்லவா என்பது நஞ்சியர் அருளி செய்திருக்கிற வார்த்தை. அவர்களிடம் தேவையற்றவற்றை தோண்டி ஆராய்வது ஏன்? நம் தனிப்பண்புக்கேற்ப செய்பவனவற்றை ஆராயாமல் ஆராய்ந்தால் கைவிட முடியாதவற்றை ஆராய்வது ஏன்? அதனாலே அப்படியெல்லாம் ஆராய்வதை விட்டுவிட்டு எனக்கு அருள் விரிவாயாக என்று கேட்பதாக இந்த ஒரு வார்த்தைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி இவ்வளவு உரை கூறியிருக்கிறார். கற்றார் சேர் கண்ணபுரத்து உரை அம்மானே என்பதற்கு இவ்வளவு உள்ளுரை லோடட் ஸ்டேட்மெண்ட்டுகளாக இருக்கிறதாக அவர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். அற்புதமான ஒரு பாசுரம். பெற்றாரும் சுற்றமும் என்றிவை பேணேன் நான், மற்ற ஆறும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய், கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானே என்ற இந்த பாசுரம். அருமையான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் அருள் மாறி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வாருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. ஒரு 100 பேருக்கு மேல் பட்ட பெயர்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொல்வதற்கு இயலாது. அதனால்தான் அவரே சொன்ன அங்கமலத் தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் செய்யும் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கை வேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் என்று அவரே சொன்ன 24வது பாசுரத்திலே சொன்னது அந்த திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.